Dear 12th Standard Business Max Students, Chapter 1, Example 1.20. So, Example 1.20ல நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். The following table represents the number of shares of two companies A and B during the month of January and February. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ரெண்டு கம்பெனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஏன்ற கம்பெனி, இன்னொன்று பி என்ற கம்பெனி. ஸோ ஏ கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதேமாதிரி பி கம்பெனிலையும் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. எந்த மாதம்னா ஜனவரி மந்த்லையும் பிப்ரவரி மந்த்லையும் வாங்கியிருக்காங்க. So it also gives the amount in rupees invested by Ravi during these 2 months for the purchase of shares of two company. So Ravi என்ற பர்சன் வந்து இந்த ஏ அண்ட் பி கம்பெனிகிட்டேருந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காருன்றது அமௌண்ட் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 மாதத்துக்கு வாங்கியிருக்காரு. ஏ கம்பெனிலேருந்து ஒன்று வாங்கியிருக்காரு, பி கம்பெனிலையும் ஒரு வாங்கியிருக்காரு. ஸோ அதோடைய டேட்டாஸ் தான் நம்ம இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரவி இப்போ எப்படி வாங்கியிருக்காருன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ரவி. ஸோ ஜனவரி மந்தில் பார்த்தோம்னா நமக்கு ஏ கம்பெனியில் 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, பி கம்பெனியில் 5 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. மொத்தம் அமௌண்ட் ஒரு எவ்வளோ ஆயிருக்குன்னா 125 ருபீஸ் ஆயிருக்கு. அதுமாதிரி பிப்ரவரியில் பார்த்தோம்னா நமக்கு 9 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஏ கம்பெனியில் வாங்கியிருக்காரு, 12 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பி கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. மொத்தம் அமௌண்ட்டு பார்த்தா 150 ருபீஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ப்ரைஸ் பர் ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏவோட ஷேரோட பர் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க, அதாவது ஒரு யூனிட். அதேமாதிரி பியோடையும் பர் ஷேர்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுதான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, let the price of one share, ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர், அதாவது ஒரு ஷேரோட ஏவோட கம்பெனி இது வந்து நம்ம என்ன வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ லெட் பி டேக் அஸ் எக்ஸ். ஸோ அதே மாதிரி சேம் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் ஆஃப் பி. ஸோ பி கம்பெனியோட ஒரு ஷேரோட வேலை என்ன நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுமாரி ஃபார்ம் பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுக்கிறது, ஸோ ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படின்னா, ஏவோட ஷேர் எவ்வளோன்னு பாருங்கள் 10. ஸோ அதோட காஸ்ட் என்னன்னு தெரியாது, ஸோ அதனால் நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அதனால் 10x. அடுத்தது பி வந்து 5, ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒய், அதனால் 5y ஈக்குவல் டு 125. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அதேமாரி 9x ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 150. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட்ன்றது நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ 10, 5, 9, 12. ஸோ இது இந்த டிட்டர்மினன்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிட்டர்மினன்ஸ் வேல்யூ என்ன வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதை கண்டினியூஷன் எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம டிட்டர்மினன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு 10 into 12 minus 9 into 5. ஸோ 10 into 12 என்றது 120, 9 5s are 45. ஸோ 120ல் நமக்கு 45 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 120, ஸோ 45. ஸோ நமக்கு 75 வருது ஸ்டூடெண்ட்ஸ். 75 டிட்டர்மினன்ஸ் வேல்யூ நமக்கு 75 கிடைக்கிது. ஸோ அதனால் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 0 வரலைன்னா நம்ம வேல்யூ எப்போ அரைவ் ஆகுதோ நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம டிட்டர்மெண்ட் எக்ஸும் டிட்டர்மெண்ட் ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மெண்ட் எக்ஸ், ஸோ டிட்டர்மெண்ட் எக்ஸ்ன்றது எக்ஸ் காலமோட வேல்யூவை இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்தது கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வேல்யூவை மாற்றணும். அதாவது 125, 150ன்றதை போடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 125, 150. ஸோ ஒய்யோட காலமும் அப்படியே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், 5, 12. ஸோ இதேமாதிரி ஃபார்ம் பண்ணுறங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 125 into 12 minus 150 into 5. ஸோ 125 into 12 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 1500 வருது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 150 into 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி எடுத்து வேல்யூ போடுறேன். ஸோ 150 into 5 எனக்கு 750 வருது. ஸோ இப்போ 1500 750 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 750 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெஸ் பண்ணி பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ப்ளஸ் தான் வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்து டிட்டர்மினன்ட் ஒய். ஸோ டிட்டர்மினன்ட் ஒய் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒய் காலம் நம்ம மாற்றணும். ஸோ அப்போ எக்ஸ் காலம் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ ஒய் காலமுக்கு பதிலாக
125 150. இதுவும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். 150 into 100 minus 125 into 9. ஸோ இது 1500. ஸோ 125 into 9 வந்து 1125 வருது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதுலேருந்து இது லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன வருதுன்னா 375 வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டிட்டர்மினன்ட் என்ன வந்துச்சுன்னா நமக்கு 75. டிட்டர்மினன்ட் எக்ஸ் வந்து நமக்கு 750. டிட்டர்மினன்ட் ஒய் வந்து 375 வந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்து எழுதிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். பை அப்ளையிங் கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் கண்டுபிடிக்க எக்ஸை கண்டுபிடிக்க நமக்கு டிட்டர்மினன்ட் எக்ஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட்னா டிட்டர்மினன்ட் எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதணும். 750. டிட்டர்மினன்ட் வந்து 75. ஸோ 75 டேபிளில் 750 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 10 டைம்ஸ் வருது. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 10 டைம்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் கண்டுபிடிக்க நமக்கு டிட்டர்மினன்ட் ஒய் டிவைடட் பை டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஒய் வந்து நமக்கு 375 டிவைடட் பை 75. ஸோ ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணிடணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 75 டேபிளில் 375 வந்து 5 டைம்ஸ் வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஒய்க்கு ஆன்சர் வந்து 5ன்னு வருது. ஸோ இப்போ எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அது சொல்யூஷன் எழுதுனா போதும். இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுறது பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சொல்யூஷன்ஸ் இப்போ எப்படி எழுதணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டினில் கேட்டபடி எழுதணும். இந்த ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர் ஆஃப் ஏ. ஸோ ஏயோட ஷேர் எவ்வளோ வந்துச்சுன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு 10 rupees வந்துச்சு. அந்த 10 rupees போட்டுருங்க. அடுத்தது செகண்ட் வந்து த ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர் ஆஃப் பி. ஸோ பியோட ஷேர்ன்றது ஒய்யோட ஆன்சரு. ஒய்க்கு என்ன வேல்யூ வந்துச்சு அதை எடுத்து எழுதணும். ஸோ ஒய்க்கு வந்து நமக்கு 5ன்னு வந்துச்சு. ஸோ அதை எடுத்து எழுது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஏவோடைய பர் ஷேர் யூனிட் என்ன காஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு 10 rupees கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி பியோட ஷேரோட பர் காஸ்ட்டோட யூனிட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம 5 rupeesன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.